வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இசிறு பாலஜெகன் கந்தசாமி. இன்றைக்கி நமக்கு ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது இந்த ஆண்டாவது ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படுமா அப்படிங்கிற தலைப்பின் கீழே பாருங்கள். ஃபைனலாக வந்திருக்கு ஒரு முக்கியமான தகவல். நான் படிச்சுட்டு அப்புறமா ஃபுல்லாக இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். தற்போது அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் பட்டதாரி ஆசிரியர் தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கும், அதாவது தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கும் டெட் தேர்ச்சி கட்டாயம் என்பதால் டெட் தேர்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பணியில் உள்ள ஆசிரியர்களும் டிஆர்பியின் நடவடிக்கையால் மனசோர்வு அடைந்துள்ளனர். இதுகுறித்து ஆசிரியர் தகுதி தேர்வு வாரியத்தின் உயர் அதிகாரி ஒருவரிடம் கேட்டபோது, டெட் தேர்வு நடத்துவதற்கு அரசின் அனுமதி கிடைத்ததும் உடனடியாக அறிவிப்பு வெளியிடப்பட்டு தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக விரைவில் அப்படிங்கிற வார்த்தையை இதை பல தடவை யூஸ் பண்ணிட்டதுனால நான் சொல்கிறேன். கண்டிப்பாக சீக்கிரம் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறது, அரசு வந்துட்டு அந்த இது கொடுப்பாங்க. என்ன சொல்கிறதுன்னா, அனுமதி கண்டிப்பாக இப்போ உடனே கொடுத்துருவாங்க. உடனடியாக தேர்வு கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இப்போ 2025 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 26க்குள்ளே, அதாவது 26 மார்ச் ஏப்ரலுக்குள்ளே, அதில் ஒரு 3 மாதம் தான் இருக்கும். 3 மாதம் 4 மாதத்துக்குள்ளே வந்து போஸ்டிங் போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறதுனால அதனுடைய ப்ராசஸ் வந்து இப்போயே ஆரம்பிச்சாகணும். அதனால் கண்டிப்பாக இவங்க சீக்கிரம் வந்து இது போட ஆரம்பிச்சிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான நியூஸ், கணினி அறிவியல் பாடத்திற்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காக காத்திருக்கும் பிஎட் பட்டதாரிகளை நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிஷியன் லீடர் வந்து ஜி.கே. வாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ஒன்றிய அரசின் சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் மூலமாக ஐசிடி நிதியை பெற்று மாநிலம் முழுவதும் உள்ள 17,000க்கும் மேற்பட்ட நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் உயர்தர லேப் அதாவது கணினி கம்ப்யூட்டர் லேப் நிறுவும் பணியை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருக்காங்க. அது வாங்கி இதை ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இதை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. ஃபைனலி இதில் என்ன நியூஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாருங்கள், குறிப்பாக இவர் சொல்ல ஒரு தகவல் வந்து காத்திருக்கும், அதாவது படித்து வேலைக்காக காத்திருக்கு பிஎட் பட்டதாரிகளுக்கு வேலை கொடுக்கும் வகையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படியும் தமிழக அரசு செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜி.கே. வாசன் ஐயா அவர்கள் அப்படி சொல்லியிருக்காரு. அவருடைய ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்துக்கிட்டாலும் மிக விரைவில் போஸ்டிங் போட போகிறாங்க, எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நியூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படாததால் புதிய தேர்வுக்கான அறிவிப்பு எப்போது வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக எப்போ எக்ஸாம் நடந்தது அப்படிங்கிற நியூஸும் போட்டிருக்காங்க. அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா 2024 ஏப்ரல்லே வந்துட்டு டெட்டு தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு ஜூலையில் தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது நடக்கலை. அதனால் இந்த வருஷம் இது கண்டிப்பாக நடக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் படிக்கிறதுல மட்டும் சோர்வு அடைஞ்சிடாங்க. மிக விரைவில் இவங்க போஸ்டிங் போட்டுருவாங்க. நான் வந்துட்டு அதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த ஒரு நியூஸ் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.